ஹலோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்புல்மான் சீரீஸில் பார்ட் 5ல் இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா போக்கிமான் பிடிச்சிட்டேன். இந்த 2 போக்கிமான் பிடிச்சேன் புதுசாக. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நான் பிடிச்சிட்டு சரி எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம ரெக்கார்டெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு போயிட்டு நான் ரெக்கார்டு ஆஃப் பண்ணி பார்த்தேன்னா ரெக்கார்டு லேகானு தெரில. ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆகிட்டு நான் பிடிக்க போகிறதுக்கு தான் இருக்குது. அதோட கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த அப்படியே அங்கே ஃப்ரீஸ் ஆகிடுது. ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆகிடுது. அப்புறம் கொஞ்ச நேரம் போகுது. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நான் பிடிச்சி நடுவில் வந்து நான் 2-3 இதெல்லாம் இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது இருக்குது. அப்புறம் பார்த்தா எண்டிங்கில் இல்லை. ஒரு மொத்தமாக கட் பண்ணி பார்த்தா ஒரு 30 செகண்ட்ஸ் தான் வருதுங்க. அதை வச்சு என்னங்க பண்ண முடியும்? சரி, மொத்தமாக எடுத்துட்டேன். திருப்பி சொல்கிறது தான் வீடியோ. அது போக நான் போக்கிடேஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அயன்காலம் படம் தான். எனக்கு அப்புறம் இன்னொரு அயன்காலம் இருந்தால் அவனே கொண்டுட்டேன் கைஸ். இப்போ இன்னொருத்தன் கைஸ், இன்னொரு அயன்காலம் இருந்தால் அவனை கொண்டுட்டு அவன் வந்து ஒரு அயனை எடுத்து போக்கு பால் பண்ணி தான் நான் இந்த 2த்தையும் பிடிச்சேன். அது போக மிச்சம் வந்து அயன் தேவைப்படுது. போக்கிடெக்ஸுக்கு 4 தேவைப்படுது. ஸோ இன்னொரு அயன்காலம் இருந்தால் அவனையும் போட்டாச்சு. இன்னொரு அயன்காலம் இருக்கான், அவனும் ஸ்பான் ஆகிட்டே தான் இருப்பானுங்க. மேட்ரு கிடையாது கைஸ். ஓகே, தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த பொருட்கள் எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வேலைலாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவ்வளோதான், பெருசாக பண்ணலாம் கைஸ். 2 போக்கிமான் பிடிக்கிறது தேவையான எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பார்ப்போம் கிடச்சி. ஆனால் இதுக்கப்புறம் இதெல்லாம் வராது. என்ன அதுக்கப்புறம் கொஞ்சம் அதனோட செக் பண்ணிப்பேன். பட் உங்களுக்கு வீடியோவில் செக் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்குது, அதனால் கட் பண்ணுவோம் கைஸ். அந்த நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரிப்ளேஸ்லாம் பண்ணியிருப்பேன். போதும் வந்து இனிமேல் நான் இந்த பாட்டம் தான் இப்போ போயிட்டுருக்கேன். அந்த பாட்டம் தான் கைஸ். ஒரு நாள் தான் ஃபுல் வீடியோ போட போகிறேன். அதேமாதிரி ஒரு நாள் ஷார்ட்ஸு, ஒரு நாள் ஃபுல் வீடியோ, ஒரு நாள் ஷார்ட்டு, ஒரு நாள் ஃபுல் வீடியோ, அந்த மாதிரி தான் கைஸ் இனிமேல். ஸோ ஒரு நாள் விட்டு பாருங்கள். ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க அதேமாதிரி பாருங்கள். மறுபடியும் நடுவில் லைவ் போடாலும் போடுவேன். அது போக இப்போ தீபாவளி வேறு போகுது. அதனால் எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி ரொம்ப முன்னாடியே சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் தென் ஃப்ரீ ஃபயர் நிறைய அப்டேட்ஸ் ஈவெண்ட்ஸ் நிறையா வந்துச்சுன்னா அதுமாதிரி அந்த வீடியோஸ் போடுவேன். ஸோ ஃப்ளெக்சிபிள். ஃப்ரீ ஃபயர், மைன்கிராஃப்ட் எல்லா கேம்ஸும் போடுவேன். பட் ஷார்ட்ஸ்லும் போடுவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான். அந்த பேட்டர்ன் மட்டும் மாற்றிருக்கேன். வீடியோ பேட்டர்ன், கண்டென்ட் எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். ஒரு நாள் இது என்னென்ன கண்டென்ட் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி. ஒரு நாள் ஃப்ரீ ஃபயர் ஈவெண்ட்டே இருக்காதுங்க. அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ மைன்கிராஃப்ட் ஒரு நாள் விளையாடி போர் வச்சுன்னா சரி இதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போடுவேன் எல்லாமே. ஸோ 365 நாளும் ஒரு வீடியோ கண்டிப்பாக இனிமேல் வரும் கைஸ். அந்த பிளானில் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. இப்போ இவ்வளோ நாளாக தொடர்ந்து போட்டேன். நியர்லி இப்போ ஒரு 50 டேஸாக தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். 2 மந்த்ஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம சீக்கிரமாக படிச்சிடலாம். அண்ட் தென் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நம்ம 600K நம்ம அடிச்சிருக்கோம். அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். அகைன் சொல்கிறேன், அடிச்சிருக்கோம். இதே மாதிரி இதில் போயிட்டு நம்ம 700K சீக்கிரமாக பண்ணுறோம். அப்புறம் என்ன சொல்லி 1K அப்படியே அடிச்சு நம்ம நெக்ஸ்ட் 6 வைக்கலாம். ஸோ கைஸ், ஒரு ப்ளே பட்டனுக்கு இன்னும் நம்ம அடிக்கணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது. 1K அடிக்கணும் கைஸ். அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து மிஸ்டர் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அவர் 10 இயர்ஸ் முன்னாடியே போட்டிருக்காங்க. நம்மளும் அதை ஒரு வீடியோ போடலாமா சொல்லுங்கள்? போட்டு ஷெடியூல் 10 இயர்ஸ் கழிச்சு ஷெடியூல் போட்டு விட்டு அப்போ பார்க்கலாம். அதுக்குள்ளே 1 lakh அடிச்சுக்கலாமா, இல்லை 1 M அடிச்சுக்கலாம், அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள். இல்லை 5 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான், இயர்லி இல்லை 1 year அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் கைஸ். சொல்லுங்கள் அதை பற்றி. அது போக வேறு வந்து அவரோட வீடெலாம் பார்த்துட்டு இன்டிஸ் முன்னாடி 1 million எனக்கு 8K சப்ஸ்கிரைபர் தான் இருக்காரு. இப்போ 400 million நினைக்கிறான். 400 million வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நல்ல ஒரு அப்போவே யோசிச்சு அந்த மாதிரி. ஸோ நம்மளாம் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி எதாவது போகிறேன்னா அந்த வீடியோ போட்டு நான் ஷார்ட்ஸில் போட்டுருவேன். இந்த மாதிரி போட்டுருக்கோங்க இன்னும் ஷார்ட்ஸில் போடுவேன் பாருங்கள். அப்புறம் நிறைய போக்கிமான்ஸ்லாம் இருக்குது, நிறையா இருக்குங்க, எக்கச்சக்கமாக. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மைனிங் போகலான்னு இருக்கேன். மைனிங் போய்ட்டு ஏதாவது நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் தேவை. நிறைய அயனு, கோல்டு, இவெண்ட்டு கிடைக்கிறது கஷ்டம். பட் ட்ரை பண்ணலாம். காப்பர் எல்லாருமே நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ண போகிறோம். போக்கிடெக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறையா நல்ல போக்கிபால்ஸ் போக்கிடெக்ஸ் பண்ணோன்னே என்னென்ன போக்கிமான்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போக்கிபால் ரெடி பண்ணி ஒரு தரமாக ஒரு போக்கிமான் நல்ல போக்கிமானாக நம்ம பார்த்து பிடிக்க போகிறோம்.
இந்த மாதிரி எல்லா டே போக்குமானும் சீக்கிரமாக நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் ரெகுலராக நிறைய வீடியோஸ் போட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ஏதாவது புது கேம் ட்ரை பண்ணலாமா இல்லை ஏதாவது புது கனெக்ட் பண்ணலாமானோ கமெண்ட் பண்ணுங்கள்.